வணக்கம். எக்ட்ராவினுடைய இந்த பங்குச்சந்தை தினசரி வழிகாட்டி ஈக்விட்டி ப்ரோக்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி சந்தை எந்த மாதிரியான வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம தயாராகணும்னு சொல்கிறதையும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு கவுண்டரில் ஒரு கம்பெனியில் 1 or 2 ட்ரேட்ஸ் பண்ண போதும் முதல் 15 minutes ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு வரேன். இதில் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சேல்டெக், டெக் மகேந்திரா, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ரொட்டீனாகவும் கேஷ் மார்க்கெட்டில் இன்னும் புதுசாக 3 கிறிஸ்பிங் கொடுத்துட்டு வரோம். எப்படி ட்ரேட் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் போது பை அண்ட் செல்லும், சப்போர்ட் உடைக்கும் போது நம்ம செல் அண்ட் பை பண்ணணும். இந்த மாதிரி ஜாக்பாட் பை அப்படின்னு சொல்கிறது வந்து கீழே சப்போர்ட் உடைச்சு திரும்பும் போதும் ரெசிஸ்டன்ஸ் உடைச்சு வரும்போது ஜாக்பாட் செல்லும் பண்ணலான்னு நம்ம வழி சொல்லிகிட்டே வரோம். அடுத்தது கேப் அப் ஆகும்போது பெரும்பாலும் இறங்கி முடிவதும், கேப் டவுன் நம்ம ஏற முடியும் பார்க்கணும். இருந்தாலும் கேப் அப் ஆகும்போது முதல் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதனுடைய ஹையர் லோவை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் போகலாம். அந்த மாதிரி தான் கீழையும் கூட விதிமுறைகளை மறக்கவே கூடாது. சக்திக்கு மீறி பொசிஷனை எடுக்கக்கூடாது. வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் போடணும். கண்டில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும். 10ல் 3 தப்பானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16,105 அப்படின்ற ஒரு எல்லையை தாண்டி 16,129 வரைக்கும் போயிட்டு அதன் பக்கம் இறங்கிடுச்சு. அப்போ ஒரு சின்ன லாபம் தான் இருந்தாலும் கூட இன்ட்ராடேயில் அது கணிசமான லாபம் தான். வரைபடத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவோம் 10,105 தாண்டி 10,129 என்ற வரைக்கும் போயிட்டு இறங்கியிருக்கு. 20-25 புள்ளிகள் பிடிப்பது என்பது இன்ட்ராடேயில் ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்தது இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் பேங்க் நிஃப்டியும் ஓரளவுக்கு பெரிய விளையாட்டு தான் பண்ணியிருக்கு. 27,730 அப்படின்ற எல்லையை தாண்டி மேலே 27,879 வரைக்கும் ஏறி இருக்குது. அது வந்து எக்ஸ்பைரி டேக்கு உண்டான ஒரு சிறப்பு அம்சம். அதை நம்ம பார்க்கலாம். இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது அந்த 27,730 இந்த எல்லையை அது உடைத்து வலிமையாக ஏறி மேலே 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 ஏறி 730 பார்த்தீங்கன்னா 830, 879 ஏற்கனவே 150 புள்ளிகள் கிட்ட வலிமையான ஒரு ஏற்றம் தான் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். அடுத்து எஸ்எல் டெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே இறங்குமாக தான் இருக்குது. அதில் எஸ்எல் டெக்கும் விதிவிலக்கில் 1046 சப்போர்ட்டை உடச்சி கீழே 1019 வரைக்கும் இறங்கி அங்கேயே தான் மழை நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய சப்போர்ட் லெவல் 1046 அப்படின்ற ரயிலில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதை உடச்சி கீழே வந்து 1040. இன்ட்ராடேயில் பார்க்கும்போது 6 ரூபாய் அப்படின்றது மிகப்பெரிய லாபம் தான் இல்லையா? 6 ரூபாய், 7 ரூபா வச்சா கூட 749 கிட்டத்தட்ட 5000 ரூபா பெரிய பணம் தான். அடுத்து டெக் மகேந்திராவை பார்க்கும்போது சப்போர்ட் 817, 826 கொடுத்துருந்தோம். டெக் மகேந்திரா சப்போர்ட் லெவலில் உடச்சி பெருமளவு இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். 806 வரைக்கும் கீழே ஒரு சிங்கிள் சைடு தான் இதான் சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்குற 817 உடச்சி இறக்கம் முடிகிற வரைக்கும் இறக்கம் தான். செல் அண்ட் பைக் உண்டான ஒரு வாய்ப்பை இது கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். அடுத்து ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வங்கித்துறையாக இருந்தாலும் இதுவும் ஒரு பங்கு வகிக்கிறது. 729 என்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே வலிமையாக இருக்குது. இங்கே நான் இங்கே மாற்றலை, ஆனால் இங்கே பாருங்கள் அது வந்து 723 உடச்சி ஏறி மிக வலிமையாக 739 என்ற எல்லையை கூட அதை தாண்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய ஏற்றம், வலிமையான ஒரு ஏற்றம்ன்றது ஆக்சிஸ் பேங்க் இன்றைக்கி நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக கொடுக்குற 3 கவுண்டரில் கமின்ஸ் இந்தியா 735 744.90 இதுவும் மிகப்பெரிய லாபம் தான். வரைபடத்தில் நம்ம பார்த்தாக்கா 735 எல்லை உடச்சி ஒரே ஜம்ப். ஓகே, அப்போயே உடனே லாபத்தை எடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அடுத்து டாடா எலக்ஸி அப்படின்னு பார்க்கும்போது மற்ற சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து விலகி இது பார்த்தீங்கன்னா 954 தாண்டி மேலே ஒரு கேப் அப்பில் ஏறி ஒரு வலிமையான ஏற்றம் 954 எங்கே 998 மிகப்பெரிய ஏற்றத்தை அது கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். அது ஒரு கேப் அப். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆகிட்டு மேலே போகும்போது நம்ம இந்த இடத்துல இந்த கேப் அப்பை தாண்டி வாங்கும்போது இதனுடைய ஹையர் லோ எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். எந்த ஹையர் லோ எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு பை அண்ட் செல் பண்ணாலும் கூட இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தான். 10 ரூபா பிடிப்பதற்கான லாபம் கிடைச்சிருக்கு. அடுத்து இன்ஃப்ராடெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 304 தாண்டி 308 வரைக்கும் ஏறி இருக்குது. ஆனால் இங்கே 304 தாண்டி அது ஒரு சின்ன கேப் அப். இந்த கேப் அப் சொல்லும்போது இங்கே 305 அதில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த 308ன்ற லாபம் நமக்கு நல்ல லாபமாக இருந்திருக்கும். இது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. பெரும்பாலும் பக்கவாட்டு நேரில் இருந்தது. சின்ன லாபத்தை கொடுப்பதற்கான பெரிய வாய்ப்பையும் இது கொடுத்துருக்கிறது. இப்படி தான் நம்ம வந்து திட்டமிட்டு தினசரி வியாபாரத்தை செய்ய வேண்டும். வெற்றிகரமான வியாபாரம் செய்ய என்னுடைய மனமார்ந்த